ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்க் எப்படி தைக்கிறதா பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாஸ்க் எப்படி கையில் தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மிஷின் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால் கையில் எப்படி மாஸ்க் தைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துணியை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணியை வந்து நான் 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடும் 15 இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரும். 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த துணியை மடிச்சுப்போம். இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். 2.5 சென்டிமீட்டர் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இது நேராக ஒரு கோடு போட்டுட்டு வரணும். நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம மார்க் பண்ண பிளேஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ அந்த துணியை பிரிச்சுக்கலாம். 4 துணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ 2 பிரிச்சுக்கலாம். இப்போ ப்ளூ கலர் துணியில் மாஸ்க் தைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ப்ளூ கலர் நூல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கலர் துணியில் மாஸ்க் தைக்க போகிறீங்களோ அந்த கலர் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஊசியில் வந்து நூலை கோத்துட்டேன். இப்போ நான் எப்படி தையல் போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு வாங்க. இந்த தையல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டி தையல்னு வாங்க. அது வந்து நம்ம மிஷினில் போடுற மாதிரியே இருக்கும், பிரியாது சீக்கிரமாக அந்த தையல். இது வந்து இப்போ திருப்புனா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இது மேலே உண்டி தையல் போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 2த்துக்கும் ஃபுல்லாக தையல் போடணும். இதை வந்து இப்படி திருப்புனா வந்து இப்படி தான் இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சீக்கிரமாக அவுறாது அந்த முடிச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த கெட்டி தையல் போடுறோம் இதுக்கு. இப்போ வந்து நான் தச்சிட்டேன் மேலே ஃபுல்லாக. இதை பாருங்கள், இப்படி தச்சிட்டேன். இதை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க நீங்களும். இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா இப்போ இது 2த்தையும் சேர்த்து வச்சு தையல் போடணும். இப்போ நம்ம முன்னாடி கெட்டி தையல் போட்டோம்ல அதே தையல் தான் போடணும். ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இந்த 2 சைடுமே போடணும்.
ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த துணியை வந்து திருப்பிக்கணும். இதை இப்போ எப்படி நான் திருப்பணும் அதே மாதிரி நீங்களும் திருப்பிட்டு வாங்க. இப்போ திருப்பிட்டோன்னா இது மாதிரி இருக்கும். நம்ம வந்து மாஸ்கோட 2 கார்னர்லேயும் தைக்காம தான் இருப்போம். இப்போ அந்த கார்னரை வந்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு அங்கே வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து எலாஸ்டிக் வச்சு இப்போ இதை ஊசி வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி இங்கே ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதோட ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி துணியை மடிச்சுட்டு அங்கே எலாஸ்டிக்கை வச்சு இதை எப்படி தைச்சோமோ அதே மாதிரி அதையும் தைச்சிடணும். நம்ம தைச்சிட்டோன்னா மாஸ்க் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.